ஹே buddies, இந்த வீடியோ வந்து அரிஷ்மாக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிராங்க் வீடியோ. என்ன பிராங்க்ன்றதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும். அரிஷ்மா வா வெல்கம் பண்ணுவா, வெல்கம் பண்ணுவா. வெல்கம். ஹே buddies, வெல்கம் பண்ணு. நீ பண்ண வெல்கம். 3 2 1 start. Hey buddies, welcome to Black Bees Vlogs. Sing. எதுக்கு? அரிஷ்மா பர்த்டேக்கு நம்ம மூணார்ல போய் சர்ப்ரைஸ் பண்ண போறோம். மூணாரா? ஆமா. மூணார் போறோமா? எப்போ போறோம்? இப்போ வண்டில போ. போய் சொல்லாத, அடிச்சிடுவேன். நிஜமா இப்போ போறோம். உன் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணவா? அரே ஏன் இப்போ போறோம்? என் Dress எதுமே இருக்கல. அப்படி உன் ட்ரெஸ்ஸு, என் ட்ரெஸ்ஸு, வசந்த் ட்ரெஸ்ஸு, விஸ்வக் ட்ரெஸ்ஸு எல்லா ட்ரெஸ்ஸுமே டிக்கியில் பேக் பண்ணி வச்சிட்டேன். உன் பர்த்டே ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சிட்டேன். போகலாம் வா, போய் வண்டியில் இருப்போம். டிக்கில காட்டுறத நான் நம்ப மாட்டேன். நிஜமா வச்சிருக்கேன். நான் நம்ப மாட்டேன். வேற போறத நான் கூட்டி போயிட்டு எங்கேயும் கூட்டி போடல. அதை வந்து திறந்தனா உன் ட்ரெஸ்லாம் கீழே வந்துடும். ஏன்னா 4 பேருது உன் பர்த்டே ட்ரெஸ் இவ்வளோ பெருசில் இருக்குது. அது ஃபுல்லாக மூட்டை மாதிரி அப்படியே கட்டி வச்சிருக்கேன். போயிருப்போம். நிஜமாலே போறோமா? நிஜமாலே போறா. போய் வண்டியில் ஏறா. மூணாருக்கு தான்டா. ஏன் திடீர்னு மூணாருக்கு? உன் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணேன். என் பர்த்டே நான் கேட்கல. உன் பர்த்டே நீ கேட்கல. இருக்குல்ல, நான் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன் மூணார்ல. எனக்கு நாளைக்கு ஆபீஸ் இருக்கு. ஆபீஸ்ல லீவ் போட போறேன். நான் வர மாட்டேன். நாளைக்கு ஆபீஸ்லாம் லீவு, புரியுதா? ஓ பா, உங்க ஆபீஸ் மாதிரி லீவு சொல்லக்கூடாது, சரியா? எங்க சார் கிட்ட எங்க மேம் கிட்ட எல்லாத்தையும் லீவ் கேட்கணும். கேளு. லீவ் கொடுக்க மாட்டாங்க. நானே உனக்கு ஃபர்ஸ்ட் இப்போதான் சர்ப்ரைஸா பண்ண போறேன். அது உன்கிட்ட சொல்லாம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. என்கிட்ட சொல்லாம போன வாட்டி மாதிரி விருதுங்க இருக்காங்க கூட்டி போய் இந்த ரூம்ல தள்ளி விட்டா என்ன பண்றது? சீரியஸா உனக்காக எல்லாமே பக்காவா, ரூம், ஃபுட்டு, அப்புறமா செலிப்ரேட் பண்றதுக்கு கேக்கா பர்த்டேனால கேக். அது வேற சர்ப்ரைஸ் மாதிரி நானும் சர்ப்ரைஸ் ஆகணுமா? கேக் இருக்கா எனக்கு தெரியும். அப்படிதான். அடுத்து என்னது? அது நான் சொல்ல மாட்டேன். நீ அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே வாங்கிடலான்னு இருக்கியா? ஏய் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சர்ப்ரைஸ். நம்ம சாட்டர்டே போலாம். நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவ் தர மாட்டாங்க. இல்லடா, நம்ம ஃப்ரைடேல தானே நான் வந்து புக்கே பண்ணியிருக்கேன் ரூமு. சாட்டர்டே சண்டே மண்டே போலாம். எனக்கு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு. எப்படி லீவ் தருவாங்க? ஏ 3 நாள்ல வேலைக்கு ஆகாது அரிஷ்மா. 3 நாளா? சாட்டர்டே சண்டே. ஆமா. அப்ப எத்தனை நாள் வேணும்? நான் ஃப்ரைடேல இருந்து ரூம் புக் பண்ணியிருக்கேன். எனக்கு லீவ் தர மாட்டாங்க. பர்த்டே கேர்ளுக்குனா பர்த்டே கேர்ள் விஷ் மாதிரி நடக்கணும். ஹலோ, பர்த்டே கேர்ளுக்கு பர்த்டே அன்னைக்கு தான் அவங்க விஷ். மத்த முன்னாடி நாள் சர்ப்ரைஸ்ல இருந்து பர்த்டே பம்ப்ஸ் வந்து எல்லாமே அவரோட விஷ். பர்த்டே பம்ப் இருக்கா? அவரோட விஷ். இது டிஃபரெண்டா பண்ணலாம். பர்த்டே பம்ப் சொல்லி பர்த்டே கேர்ள் எல்லாரும் அடிக்கணும். மொத்தமா பர்த்டே கேர்ள எல்லாரும் அடிப்போம். பர்த்டே கேர்ள் வந்து மத்தவங்க அடிப்பாங்க. அடிப்பாங்க நல்லா. இப்படி போட்டனா சரி சொன்னமா. இவள நிஜமாலே போறோம். நிஜமா தான்டா போறோம். லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணி கேளுடா. நான் என்னன்னு கேக்குறது லீவ்? நான் ஏற்கனவே மண்டே எடுத்துட்டேன். இப்போ திடீர்னு நாளைக்கு ஃப்ரைடே வேணும்னா எப்படி எடுக்கிறது? என்ன சொல்றது சொல்லு. உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. உடம்பு சரியில்லாம் வந்துட்டு அன்னைக்கு காலைல உடம்பு சரியில்லை சொல்லிட்டு அப்போ இருக்கிற லீவ். அப்போ நாளைக்கு காலையில நான் சொல்ல முடியும், மேம் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் லீவ் எடுத்துக்கிறேன். நாளைக்கு காலைல கொடுக்கலன்னா நான் அழுவேன். ஆஃபீஸ் போகணும் சொல்லிட்டு மறுபடியும் கூட்டுவேன். எங்க இந்த மூணார்ல இருந்து நீ அழுவியா? நீ இங்க வாயா ஒரு நிமிஷம். இங்க வாயா, இங்க கிட்ட வா. இங்க வா, கிட்ட வா. அப்படி போட்டனா ஆளை பண்ண நல்லா இட்லி குண்டாத்துக்கு என்னதுடா அது? கேளு அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மேம் எங்க ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸா வந்து என்ன கூட்டு போறாங்க மூணாருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் பண்றாங்களா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் கேட்பாங்களா? ஆஃபீஸ் வச்சுட்டு உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எங்க ஹஸ்பண்ட் எனக்கு லீவ் தராங்க சொல்லி வந்து கேட்டாங்க, இந்த லீவ் கொடுத்துருவீங்க? நான் கொடுப்பேன்டா. ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ற ஹஸ்பண்ட் என்கிட்ட வந்து லீவ் கேட்டாங்கன்னா என் ஆஃபீஸ்ல எல்லாருக்குமே லீவு. அப்ப எல்லாரும் டெய்லி கேட்டேன்னாங்கன்னா? ஏன்னா என் ஆஃபீஸ்ல யாருக்குமே வந்து கல்யாணம் ஆகல, எனக்கு மட்டும் தான் இருக்கு. ஆயிடுச்சா? ஞாபகம் இருந்தா சரிதான். என்ன ரீசன் சொல்றது? ஏதோ ஒரு ரீசன் சொல்லு. உடம்பு சரியில்லைன்னு சொல்லு, வயிறு வலின்னு சொல்லு, ஃபுட் பாய்சன் சொல்லு. இது எல்லாமே வந்துட்டு காலைல கேட்டு நமக்கு அப்பவே தர லீவு. இப்போ முன்னாடியே கேட்கலன்னா அந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொன்னாதான் கேட்க முடியும் என்னால. நாளைக்கு உனக்கு திடீர்னு எக்ஸாம் வச்சிட்டாங்க. என்ன எக்ஸாம்? கவர்மெண்ட் எக்ஸாம். எந்த எக்ஸாம்? ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் சர்ச் பண்ணிட்டா. அது அவங்க சர்ச் பண்ண மாட்டாங்க நாளைக்கு. ஏய் செம்ம ஐடியாடா. கண்ணுல கட்டி வந்துச்சுன்னு
அது இவ்வளவு நாள் வரலன்னு உனக்கு சந்தோஷம் இல்லை, உடனே சொல்லி அதை வர வைக்க வேண்டியது. கண்ணில் கத்தி நானே கொண்டு போயிருங்க. ஞாபகம் நிஜமாலே பட்ஜெட் வந்துச்சா சொம்மரி உங்க பண்ணா கிட்ட வாயேன். உன் கண்ணில் கட்டி வந்த மாதிரி ஏஐ ஃபோட்டோ எடிட் பண்ணி தரேன். அதை வந்து நீ என்ன பண்ணு, உங்கள் மேம்க்கு உங்கள் சாருக்கு சென்ட் பண்ணிவிடு. அவங்க அதை பார்த்துட்டு பரவாயில்லையே மெட்ராஸை எடுத்துன்னு வந்து ஆஃபீஸில் சென்ட் பண்ணால் என்ன பண்ணுறது அதனால சொல்லி அவங்க லீவ் தந்துடுவாங்க. நம்ம ஜாலியாக போகிறோம், ஃபன் பண்ணுறோம். நிஜமாலே வந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பாண்டா? வராதுடா, நான் சும்மா என்னோட இதெல்லாம் பழிக்காதடா லூசே. பழிச்சதுன்னா எப்படி பழிக்கும்? சரி இது நான் கண்ணு வலிக்குதுன்னு சொல்லி கேட்குறேன். நம்ம மூணாருக்கு போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த விஷயத்துக்கு வேறு ஃபோன் பண்ணணும். விஷயம் எங்காம அவன் எப்படி அதான் போகிற வழியில் பிக்கப் பண்ணிட்டு போகணும். அவன் ஏதோ உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஏதோ பொருள் வாங்குறதுக்காக எங்கேயோ போயிருக்கான். என்ன வாங்க போயிருக்கான் தெரியல. உனக்கு ஏதோ ட்ரெயின் வண்டி அப்புறமா ஏரோப்ளைன்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். சொப்பு ஜாமான்லாம் வாங்கி வச்சிருக்கான். எதுக்குன்னே தெரியல. கேட்டால் ஐயோ அந்த கிஃப்ட் வர சொல்லிட்டேன் அவனு. சொப்பு ஜாமாவா? அவனுக்கு மீன் குழம்பு வைக்க தர சொன்னேன், அதனால சொப்பு ஜாமான் வச்சு தரணுமோ? அதுக்கு தான் போல. என் சமையல் அவனுக்கு எவ்வளோ பிரியம். I'm not feeling well. Can I take leave tomorrow? குட்ரா செம்மடா. ஓகே பட் ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அதில் நம்ம வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதில் வீடியோ பார்த்தாங்கன்னா வீடியோ பார்த்தா நான் அதுக்கு சொல்லிக்கலாம். மேம் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன போய் சொல்ல வச்சிட்டாங்க மேம், நீங்களே அதில் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துக்கோங்க மேம், இவனே சொத்தா நான் சொன்ன போயில உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி வந்து போய் சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது மேம், நீங்கள் என்ன வேணும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெளில போ, வீட்டுக்கு போகலாம். ஏன் மாற்றி விட்ட இதெல்லாம் இப்போ கட் பண்ணிடு. இன்னும் பெர்மிஷன் கேட்கறதுலாம் நீ போடவே போடாத சரியா? அது பார்த்து தனியாக இது வேறு ஏதோ ஒரு நாள் மாதிரி வச்சுக்கலாம். முடியாது. இது வந்து வேலைக்கிழமை இன்னைக்கு, நாளைக்கு வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே வந்து உன் பர்த்டே. May 25 வந்து மண்டே, இன்னைக்கு வந்து டியூஸ்டே இல்லை தேர்ஸ்டே. இது தேர்ஸ்டே. கட் பண்ணிடணும் இதெல்லாம். தேர்ஸ்டே ஈவினிங் ஆஃபீஸ் கீழே உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். மூணார் 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 போலியா? நானே சொல்லிட்டேன் போய் போக மாட்டேன். என்ன பிரச்சனை தம்பி உங்களுக்கு? பசிக்கிடுவாரு. சோத்து மூட்டை பசிக்குள்ள நீல சத்து பண்ண இனிமேல் சாப்பிடணும். சோத்து மூட்டை என்ன சொல்றா வந்துட்டு பண்ணா லீவ் அப்ரூவ் ஆயிடுச்சு. அப்ரூவ் ஆயிடுச்சா? ஆமா. அதான்டா எனக்கு வேணும். எஸ் படு. உனக்கு இல்ல நமக்கு வேணும். நமக்கு படு. வா ஜாலி தான். ஆமா நம்ம ஊருக்கு போறோம்ல, ஏன் இப்ப சிட்டி வழியே போயிட்டே இருக்க பண்ணா? இவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு. ஹைவேல போனோம் ஊருக்குலாம் ஜாலியா ஃப்ரீயா புஷ்ன்னு. சரி விஸ்வக்கு எப்படி பறந்தே வருவானா? அவன் எங்க இருக்கான்? அவன் வந்து உனக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு உனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் சொல்லிட்டு சொப்பு சாமான்னு. ஓ அதையும் சொல்லிட்டேனா? அதை வாங்குறதுக்கு அவன் ஒரு கடையில இருக்கானா, அங்க வந்து அவனை பிக்கப் பண்ண. அவன் நம்ம போற வெளில வந்து எங்க வர சொல்ல, அவனை பிக்கப் பண்ணக்காக இப்ப நம்ம இவ்வளவு தூரம் போவோமா? வேற என்ன பண்றது, அவன் வரும்போதே அவனுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோமே நாங்க. எனக்கு எல்லாம் பசிக்குது. இவனை வேற எப்ப பிக்கப் பண்ணிட்டு நம்ம முன்னாடி எல்லாம் சாப்பிட்டுவோமா? வரக்குள்ள எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம். அப்புறம் அவன் சாப்பிடுறதுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்லுவான். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. எல்லாருமே ஒன்னா சாப்பிடலாம். அவனுக்கு தோ தானே அவனை பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? விஷயத்துக்கு ஃபோன் பண்றா. இப்போ இருக்கலன்னா என்ன பண்ணு, விட்டு போயிருப்போமா? போன பண்ணு. போல அவருக்குலாம் பண்றேன். எங்க போல அப்ப என்ன பண்றது? விட்டு போயிருப்போமா? ஏன் உனக்கு அவன்கிட்ட சொல்றாரு? டே விஸ்வக்கு, இந்த அரிஷ்மா உன்னை விட்டு போனே சொல்லுன்னு இருக்காடா. சரி கிஃப்ட் வாங்கிட்டியா இல்லையா? நாங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். நீ எங்கதான் இருக்க? வந்துதான்டா இருக்கேன். ஏய் நீ ஏதாவது ஹைவேல வந்து கனெக்ட் ஆயிக்க வேண்டாம், நாங்க அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போல. ஏய் எங்க கூட்டி போ. நம்ம வேலை ஒண்ணுதான் பண்ண. விஸ்வக்கு விட்டு போயிடலாம்னு சொல்றா அவன். ஏய் நான் இங்கதான் இருக்கேன், என் சீட்டு கன்ஃபார்ம். சரிடா அங்கதானே வந்துட்டு இருக்கேன். நீ வாங்கிட்டியா உனக்கு கிஃப்ட? சரி சரி உனக்கு கிஃப்ட் தான், அவன் தரத்துக்கு வாங்குறான். நானா இன்னும் எதுவும் நான் உன்கிட்ட சொல்லடா, எதுவும் சொல்ல. நீ சர்ப்ரைஸாவே கொடு. சரி நீ எனக்கு கிஃப்ட் வாங்கிக்கனால உன்னை கூப்பிட வரோம். பாய். வராங்கட்டு சொப்பு சொம்மா வாங்கிட்டு. எதுக்கு வீட்டுக்கிட்ட வந்துக்க?
அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு. இவனை பிக்கப் பண்ணதுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட வந்தோம். அந்த லூசு பையன் வீட்டான வந்து உட்காந்து இருக்கான் கடையிலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஏற்றிக்கிறாங்க. அங்கே நிற்கிறோம் வர சொல்லு பண்ணா. கூப்பிட்டு போய் டென்ஷன் பண்ணிருக்கான். அது யார் இப்போ நம்ம இங்கேருந்து மறுபடியும் கிளம்பி போகிறோமா? நம்ம இங்கேருந்து இப்படிக்கா ஹைவேஸ்ல ஏறிடலாம். இங்கேருந்து அப்படியே ஹைவேஸ் இல்லை, அது பேர் முத்து சொல்லு. இங்கே இல்லை, இந்த பக்கம். ஏய் நீ மேல வா. இப்போ நீ ஊருக்கு வரையில ஒன்று விட்டு போட்டுமா? அதான் மேல வா, ஊருக்கு போலாம். வெயிட் பண்ணு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லா பாத்ரூம் போயிட்டு குளிச்சு வந்து பண்ண வண்டியில் பண்ண வீட்டுக்கே போனேன். தேவையே இல்லை பண்ண வீட்டுக்கே போயிடலான்றியா? ஊருக்கே போகலாம் பாண்டா. வண்டி எடு. ஏய் விஷேக் வாடா, டைம் ஆயிடுச்சுலடா. ரெண்டு நிமிஷம் கஷ்டம் ப்ளீஸ். நான் வாடா, நீ வாடா போற வழியில நான் எங்க இறக்கி விடுறேன்டா வாடா. நான் வீட்டுக்கிட்ட இருக்கும் வெளியே எங்க போய் எங்க போறது? இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பண்ண வண்டியில் பண்ண இவருக்காக வீட்டுக்கு தான் வர சொன்னா நான் வண்டி ஒத்துக்கவே மாட்டேன் பண்ணா. ஏய் வீட்டுக்கு வா ரிஸ்மா. லூசா ரிஸ்மா இவன் ட்ரெஸ் தூக்கி போட்டுட்டு பண்ண வெளியே. தூக்கி போட்டு லக்கேஜை கம்மி பண்ணிட்டு நம்ம ஊருக்கு போலாம். ஒன்னே எழுதிக்கு போட்டுறேன். பண்ண வண்டியில் ரிவர்ஸ் வா போலாம் ஊருக்கு. நீ வராதடா, நீ அங்கே இரு. பாய் வராத பாய். சரி நான் கிளம்புறேன். கட் பண்ணிட்டான் வேணாம். இரு ரிவர்ஸ் இரு. எங்கே இது பண்ணா? அவன் வரக்குள்ள எஸ்கேப் ஆயிடலாம். ஒரு டிக்கெட் கம்மியாயிரும், செலவு கம்மியாயிரும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஃபண்டா? புரியல. என்ன பண்ணிட்டு இருக்க? வண்டி எங்க நிப்பாட்டலன்னு பார்த்துனாங்க. நீ ஏன் பண்ண நிப்பாத்துற? ஏன் நம்ம கிளம்பலாம், அவன் வரக்குள்ள போயிடலாம். ஒரு டிக்கெட் கம்மியாயிரும், நமக்கு செலவு கம்மியாயிரும். வரு ரிவர்ஸ். நீ உள்ள வா. நீ வரியா இல்லையா? எங்க போயிடலாம்? போயிட்டு நீ வரியா இல்லையா ஊருக்கு? வெளியே வா. ஏன்டா வெளில எடுத்துட்டு போற? பாத்திட்ட மாத்தி விட்டுருவாங்க. பாத்தி ஹெல்ப் பண்ணுங்க பாத்தி. என்ன கடத்துறாங்க. சொல்ல அவள நீ ஊருக்கு வரியா இல்லையா? வரலையா நீ? நான் வரும்போது மேல போய் வெளிய ஊருக்கு வரியா இல்லையா? மேல இப்ப gift கொடுக்கறதுக்காக இவர மேல கூப்பிடுறேன். எனக்கு gift எடுத்து வைக்கிறதுக்கா இருக்கும் டிக்கில. நான் கண்ணை மூடிக்க, நீ எடுத்து போய் வை போ. நான் எல்லாமே தரேன் ப்ளீஸ் வா. ஏய் பர்த்டே ஒரு gift எடுத்து போய் டிக்கில வை. நான் 5 gift வச்சிருக்கேன் 5 நாளைக்கு. ஏய் டிக்கி ஓபன் பண்ண வைக்கத நான் கண்ணை மூடிக்கிறேன். ஏய் டிக்கில இடம் இல்ல. விஷேக் நீ உட்கார்றா, நான் அத்தை கிட்ட சொல்லி கொரியர் போட சொல்ல உட்காரு. நான் இங்க இருந்தா கொடுங்க, எல்லாமே கடன் பண்ண கொடுங்க. எல்லாரும் மேல கண்ணு மூடு. எல்லாமே கொடுங்க. ஏய் வம்சம் வீர பண்ண கை வலிக்குது. வருஷம்ல அவள. சரி என்ன பிரச்சனை? நான் இதுக்கு தான் இவன் வேணானே சொன்னாங்க. டென்ஷன் ஆக்குறா. வா. ஏய் வா, என்னதான் அவன் பண்றான்னு பார்க்கலாம் வா. வா. அவன் சொன்னாதான் நான் வருவேன். அல்ல ரெண்டு வா பண்ண. ஏய் உன் gift என்ன எனக்கு தெரியும். சொப்புச்ச மரம் நான் சொல்லிட்டேன். நோ அந்த gift நான் சொன்னேன். அது நான் சொப்பு சாமான்னு சொல்லிட்டு நான் அப்படியே லைட்டா வளரிட்டேன்டா. சரி இப்போ சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. gift வச்சிருக்கேனா? இன்னொரு gift வச்சிருக்கேன். என்ன gift? பாக்கெட்லயே கொண்டு வந்தேன். என்னது? மஞ்சி. அல்வா நான். ஏய் யாசன் எத்தனை நல்ல எத்தனை இங்க குடுக்குறாச்சி. சரி போ. காசு கொடுத்து இப்போ மேல போய் சாப்பிடு, நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் என்ன? எதுக்கு gift மட்டும் எடுத்து கிளம்பலாம். எங்க கிளம்ப போற? மூணாரா? போடா மேல. மூணாரா? 4 hours ஆச்சு மேல வா. 4 hours ஆச்சு. ஏய் மூணார் போலையா? மூணாருக்கு எதுக்கு போனோம்? அரே மூணார் தானே சரி போட்டேன்டா ஊருக்கு. நான் மூணார் போனேன். சும்மா அங்கேருந்து வரணும். சரி ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லினே வரலாம்னு சொல்லிட்டு சும்மா சொல்லி இழுத்துன்னு வந்தேன். இவளும் லீவ்லாம் கேட்டு அப்ரூவல்லாம் வாங்கிட்டான். நாளைக்கு லீவ். அல்வா கொடுத்து. நாளைக்கு லீவ் வேற வாங்கிட்டா. என்ன பண்ண மூணார் கூத்து போறாங்க. நான் லீவ் பண்ணடா. அதான் மேல 4 6 இருக்கு. நீ ஏதாவது ஒரு 2 6 காமிச்சு விடுறா. என்ன பண்ண நீ வேற மினிக்க இப்படி எல்லாம் பிளான் பண்ணா செம்ம டென்ஷன். அப்புறம் நான் பண்ணா உனக்கு வேற பயங்கரமா இருக்கும். ஏய் நான் பிராங்கே பண்ணல, ரியலா சொல்றேன். மேல 6 இருக்குல்ல? 6 இருக்குனா? அதுல 2 7 இருக்கு. 7 இருக்கா? அதுல 2 இவளுக்கு கொடு, 5 நீ சாப்பிடு. இப்போ என்ன மூணார் போடுமா இல்லையா? போல. டிக்கில ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. டிக்கிலையா? உன் ட்ரெஸ் இருக்கா? பாத்தியா நீ? எங்க பாரு. எது உன் ட்ரெஸ்? இதான் உன் ட்ரெஸ்? அதோ இதடா. எப்போ இந்த மாதிரி சொல்ல போறாங்க? எப்படி உள்ளே போ.